தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையில் இன்றைக்கு ஹைட்டி குடியரசுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஹைட்டி குடியரசு என்பது கரிபியன் கடலில் உள்ள ஹிஸ்பானியோலா தீவில் கியூபா மற்றும் ஜமைக்காவிற்கு கிழக்கே மற்றும் பஹாமாஸ்க்கு தெற்கே அமைந்துள்ள ஒரு நாடாகும். இதனுடைய தலைநகரம் போர்ட் ஓ பிரின்ஸ் ஆகும். இத்தேசத்திலே சுமார் 1,15,00,000க்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள். 87% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். 10% மதம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனை கண்டடையத்தக்கதான கிருபையை தேவன் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம். இந்த ஹைட்டியானது 10 துறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றில் மீதும் கர்த்தருடைய ஆளுகையும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் உண்டாகும்படியாய் இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இந்த ஹைட்டி குடியரசானது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அறிந்து கொள்ளவும் இன்றைக்கு தேவன் அவர்கள் மத்தியிலே உதவி செய்யும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஹைட்டி குடியரசுக்காக நாங்கள் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறோம். 1,15,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்தை கர்த்தர் இன்றைக்கு நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் ரட்சிப்படையத்தக்கதாக ஆண்டவரே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த தேசத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். கர்த்தர் இந்த தேசத்தை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே 87% கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே தேவனுக்கென்று உண்மை உள்ளவர்களாய் காணப்பட, ஆண்டவரே தேவனை உண்மையோடு ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே திருச்சபையில எழுப்புதலை தாங்க, ஆண்டவரே கள்ள உபதேசங்கள் போதிக்கப்படாதபடி காக்கப்பட உதவி செய்யுங்க. இத்தேசத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஆலய ஆராதனையில கலந்து கொண்டு ஆண்டவரே தேவனை உண்மையோடு ஆராதிக்கிற இருதயத்தை கர்த்தர் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒரு எழுப்புதலை தாங்க. தேவனுடைய 2ஆம் வருகையிலே இந்த தேசம் ஆண்டவரே தேவனை சந்திக்க ஆயத்தமுள்ளதாய் காணப்பட உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும். ஆண்டவரே கர்த்தர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.